பாம்பன் தூக்கு பாலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் ரயில்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இவை. பாம்பன் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தூக்கு பாலத்தை உயர்த்தி மீண்டும் கீழே இறக்கிய போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த கோளாறு காரணமாக தற்போது அந்த பகுதியில் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுரேஷ் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், பாம்பன் தூக்கு பாலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். நடந்தது என்ன? தொழில்நுட்ப கோளாறு எதனால் வந்தது? எப்போது சரி செய்யப்படும்? உங்கள் தரப்பு செய்திகளை தரலாம் சுரேஷ். நிச்சயம் ஒன்றால் ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பிய மண்டபம் இணைக்கக்கூடிய விதமாக ராமேஸ்வரம் சென்னைக்கு செல்ல வேண்டிய ஒரு ரயில்வேயும் அதில் சரியாக 4 மணி அளவில் கிளம்ப வேண்டிய அந்த இது 4:50 கிளம்பிருச்சு. கிளம்பி நம்ம பாம்பன் பாலம் பக்கம் வரையில அந்த எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு. எந்திர கோளாறு இதுவரைக்கும் சரி பண்ணவில்லை. இதை தொடர்ந்து மதுரைக்கு செல்ல வேண்டிய இன்னொரு ரயில்வே அந்த ரயில் எங்க நிக்குதுன்னா தங்கச்சிமடம் பகுதியிலேயே நிறுத்திட்டாங்க. பாம்பன் பாலத்துல நிக்கக்கூடிய இது ரயில்வே இதுவரைக்கும் ரயில்வே துறையினர் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது சரி செய்யப்படவில்லை. அந்த இதுல பயணிகள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு வராங்க. இன்னும் சரி செய்யாதனால இந்த 2 ரயில்களும் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாகவே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதை எப்பொழுது சரி செய்வார்கள் என்று இதுவரையும் தெரியப்படவில்லை. இதனால் பயணிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். ராஜ்மோகன். சுரேஷ், உங்கள் சுருக்கமான தெளிவான தகவலுக்கு நன்றி.